நம்ம வீட்டு குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரியான நூடுல்ஸ் வித் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பேனில் ஆயில் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டு வதக்கி விட்டுறலாம். பாலக்கீரை பொடியை கட் பண்ணிவிட்டு ஒரு கையளவு சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி 2 பழம் அதையும் இது கூடவே சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது கூடவே கேபேஜ், காலிஃப்ளவர், கேரட் இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் பொடியை கட் பண்ணிவிட்டு 1 பை 1 சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி வேக விட்டுருங்க. நூடுல்ஸ்க்கு வர மசாலா அப்படியே சேர்த்துடலாம். வேறு எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவோடையே இந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகட்டும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நார்மலாக நூடுல்ஸ்க்கு தண்ணி சேர்ப்போம்ல, அந்த அளவை விட ஒரு 2 மடங்கு தண்ணி சேர்த்துடலாம். சால்ட்டு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நூடுல்ஸை உடச்சி சேர்த்துடலாம். நூடுல்ஸை முழுசாக போட்டுறாதீங்க. சம்டைம்ஸ் கிட்ஸ் உறிஞ்சி சாப்பிடும்போது ஏதாவது இஷ்யூஸ் ஏற்படும் த்ரோட்டில். அதுக்காக தான் உடச்சி சேர்த்துக்கிங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால எப்போவுமே சேஃப் குழந்தைங்க சாப்பிடும்போது. இதை நல்லா ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் பவுட்ரு மட்டும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல மிதமான சூட்லேயே கிட்ஸுக்கு சர்வ் பண்ணுங்கள். கிட்ஸுக்கெலாம் அவ்வளோ பிடிக்கும், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மைண்ட் ப்ளோவிங்கான ரெசிபீஸ்லாம் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.